Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 21வது டெஸ்ட்டு. இதுவரை 20 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க. சரிங்களா? இன்னைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 30 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சங்க காலத்தின் கால அளவு என்ன? சங்க காலத்தின் கால வரையறை என்ன? ஆன்சர் டி. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இந்த காலம்தான் வந்து சங்க காலம் என குறிக்கப்படுது. கிமு 3லிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. ரெண்டாவது கொஸ்டின், நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை எழுதியவர் யார்? நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி. சு. சக்திவேல். மூணாவது கொஸ்டின், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என பாடியவர் யார்? எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என பாடியவர் யார்? ஆன்சர் பி. தாயுமானவர். நாலாவது கொஸ்டின், கிறித்தவர்கள் அதிகம் காணப்படும் இந்திய மாநிலங்கள் ஏது? ஆன்சர் மூன்றும் சரி. அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா. அஞ்சாவது கொஸ்டின், யாருடைய காலத்தில் கவிராஜ மார்க்கம் இயற்றப்பட்டது? யாருடைய காலத்தில் கவிராஜ மார்க்கம் இயற்றப்பட்டது? ஆன்சர் டி. ராஷ்டிர கூடர்கள் காலத்தில். ஆறாவது கொஸ்டின், நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய எந்த மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது? ஆன்சர் லத்தீன் மொழி. ஏழாவது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் எந்த நிற வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள்? சிந்துவெளி மக்கள் எந்த நிற வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள்? ஆன்சர் சிவப்பு. எட்டாவது கொஸ்டின், பாண்டிய அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? பாண்டிய அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் நெடுஞ்செழியன். நைன்த் கொஸ்டின், ஹரப்பா விரிவான கடல் வணிகம் எந்நாட்டுடன் நடைபெற்றது? ஹரப்பா விரிவான கடல் வணிகம் எந்த நாட்டுடன் நடைபெற்றது? ஆன்சர் பி. மெசபடோமியா. பத்தாவது கொஸ்டின், திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியா ஏது? திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியா ஏது? ஆன்சர் ஏ. ஸ்பைரிலா. 11வது கொஸ்டின், தடுப்பூசி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தடுப்பூசி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் டி. எட்வர்ட் ஜென்னர். 12வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட இரு ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட நிற ஒளியின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு மாறிலி ஆகும். இது எந்த விதி? ஆன்சர் சி. ஸ்னெல் விதி. 13வது கொஸ்டின், வானத்தில் ஒரே நேரத்தில் இடிமின்னல் தோன்றுகிறது. நாம் பூமியில் எதை முதலில் உணர முடியும்? ஆன்சர் மின்னலை. 14வது கொஸ்டின், பூம்புகாரில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை எவை? பூம்புகாரில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை எவை? ஆன்சர் குதிரை. 15வது கொஸ்டின், வினையே ஆடவர் குயிர் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது? வினையே ஆடவர் குயிர் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது? ஆன்சர் குறுந்தொகை. 16வது கொஸ்டின், முதற் சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர்கள் யார்? முதற் சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர்கள் யார்? ஆன்சர் ஏ. காய்சின வழுதி பாண்டியன் முதல் கடுங்கோன் வரை. 17வது கொஸ்டின், தென்னகத்து எல்லோரா என்று சிறப்பிக்கப்படும் கோவில் ஏது? தென்னகத்து எல்லோரா என சிறப்பிக்கப்படும் கோவில் ஏது? ஆன்சர் வெட்டுவான் கோவில். 18, 2 கூற்று இருக்குது. இதில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கூற்று 1, உயர்ந்து செல்லும் இசை நிரலை ஆரோசை
தாழ்ந்து செல்லும் இசை நிரலை அமரோசை. ஆன்சர் ரெண்டு கூற்றுமே சரி. 19வது கொஸ்டின், வடகலை பிரிவினர் காணப்படும் இடம் எங்கு? வடகலை பிரிவினர் காணப்படும் இடம் எங்கு? ஆன்சர் காஞ்சிபுரம். 20வது கொஸ்டின், காயத்ரி மந்திரம் இடம்பெற்றுள்ள வேதம் எது? காயத்ரி மந்திரம் இடம்பெற்றுள்ள வேதம் எது? ஆன்சர் ரிக்வேதம். 21, துவதை கோட்பாட்டை அருளியவர் யார்? துவதை கோட்பாட்டை அருளியவர் யார்? ஆன்சர் மத்துவர். 22, மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி எது? மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி எது? ஆன்சர் வோல்ட் மீட்டர். 23, பல் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி எது? ஆன்சர் குளியாடி. 24, தலைகீழாக தோன்றும் பிம்பம் எது? தலைகீழாக தோன்றும் பிம்பம் எது? ஆன்சர் ஏ மெய்பிம்பம். 25, ரேடியோ, தொலைக்காட்சி, தொலைபேசி போன்ற கருவிகளை கண்டுபிடித்ததற்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார்? ஆன்சர் ஏ ஹென்றி ரூடால்ஃபர்ட்ஸ். 28வது கொஸ்டின், கௌடில்யர் சாணக்கியர் எழுதிய நூல் எது? ஆன்சர் அர்த்தசாஸ்திரம். 27, மௌரியர் காலத்தில் புகழ் பெற்றிருந்த பல்கலைக்கழகம் எது? மௌரியர் காலத்தில் புகழ் பெற்றிருந்த பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் தட்சசீல பல்கலைக்கழகம். 28, சந்திரகுப்த மௌரியர் யாரால் சமண சமயத்திற்கு மாற்றப்பட்டார்? சந்திரகுப்த மௌரியர் யாரால் சமண சமயத்திற்கு மாற்றப்பட்டார்? ஆன்சர் பத்ரபாகுவால். 29, பூமி கண்காணிப்பு அமைப்பில் பயன்படுத்துவது எது? பூமி கண்காணிப்பு அமைப்பில் பயன்படுத்தப்படுவது குற்றொலை. 30வது கொஸ்டின், மீயொலியின் மற்றொரு முக்கியமான பயன்பாடு என்ன? மீயொலியின் மற்றொரு முக்கியமான பயன்பாடு என்ன? ஆன்சர் டி கால்டனின் விசில். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஜிகேல. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து தமிழ்லையும் எல்வைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஜிகேலையுமே பார்த்தீங்கன்னா பேசிக் நம்மளுக்கு வந்து சிலபஸ் பேசிக்காக இருக்க லெசன்ஸில் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ ரிவிஷன் டைம் அப்படின்றனால நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க உங்களுக்கு எந்த லெசன் வேணுமோ நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நாளைக்கு இதே டயத்தில் 22வது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.